ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி டைம் வித் கௌசி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் கௌசல்யா ராஜன். வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். மறுநாள் ருத்ரன் டியூட்டிக்கு கிளம்பி கொண்டிருந்தான். அப்போது விழி, என்னங்க மதியம் சாப்பிட வீட்டுக்கு வருவீங்களா என்று கேட்க, ருத்ரன் சந்திராவை பற்றி நினைத்து கொண்டு ஷர்ட் பட்டனை மாற்றி மாற்றி போட்டு கொண்டிருந்தான். அதை பார்த்த விழி, என்னங்க என்று மீண்டும் சத்தமாக கூப்பிட, ருத்ரன் விழியை பார்த்து, ஏண்டி ஏன் காதுகிட்ட வந்து கத்துற? நான் கத்துறது இருக்கட்டும், இப்படியேதான் எஸ்பி ஆபீஸ்க்கு போக போறீங்களா என்று விழி கேட்க, ஆமா. ஏன், இதுக்கு என்ன குறைச்சல்? ருத்ரன் சொல்ல, விழி தலையில் அடித்து சிரித்து கொண்டிருந்தாள். ஏண்டி இப்ப சிரிக்கிற என்றான். சிரிக்காம, என் கமிஷனர் மாமா இப்படி ஷர்ட் பட்டனை மாத்தி மாத்தி போட்டுட்டு போனா எஸ்பி ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் சிரிப்பாங்களே என்றதும் தன் சட்டையை பார்த்துவிட்டு விழியை பார்த்தான். அதான் தப்பா பட்டன் போட்டிருக்கேன்னு தெரியுதுல, கொஞ்சம் சரியா போட்டு விடு என்று விழியை இடையோடு சேர்த்து அணைக்க, மாமா டியூட்டிக்கு போக மனசில்லையா என்று ஹஸ்கி குரலில் விழி கேட்க, மனசில்லதான், பட் போயே ஆகணுமே. சரி, பட்டன் போட்டு விடு என்று விழியிடம் சின்ன சின்ன சில்மிஷம் செய்து கொண்டே டியூட்டிக்கு கிளம்பினான். போட்டாச்சு, கிளம்புங்க என்றால் விழி. முடியாது என்றான் ருத்ரன். ஐயோ விடுங்க, டைம் ஆச்சு உங்களுக்கு என்றால் விழி. அத நான் பாத்துக்கிறேன், முத நீ எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடு என்று விழியின் இதழை நெருங்கினான். அப்பொழுது சரியாக கால் செய்தான் சஞ்சு. நினைச்சேண்டி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கேன்னு, தோ போன் பண்ணிட்டான்ல உன் அருமை நொன்ன என்று சலித்து கொண்டே, சொல்லுடா கரடி என்றான் ருத்ரன். கரடியா? என்ன மாமா, கரெக்டான டைம்ல கால் பண்ணிட்டேன் போல என்றான் சஞ்சு. அதான் தெரியுதுல, சொல்லு எதுக்காக கால் பண்ண என்றான் ருத்ரன். சரி சரி, சீக்கிரம் வா, உன் ரொமான்ஸ் எல்லாம் ஈவினிங் வச்சுக்கோ, ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு தெரியும்ல என்றான் சஞ்சு. வரேன்டா என்று விழியிடம் கூறிவிட்டு அதிகாலையிலே சீக்ரெட் மீட்டிங்காக கிளம்பினர் சஞ்சுவும் ருத்ரனும். இங்கு அக்னி அறையில் வெகு நாட்களுக்கு பிறகு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் சந்திரா. எப்பொழுதும் காலை 6 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி செய்யும் அக்னி இன்று சரியாக எழுந்தான். அறையில் எழுந்த அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான நறுமணம் அவன் நாசியை துளைத்தது. என்ன ஸ்மெல் அது? ஃப்ளோர் அண்ட் சாண்டில் கலந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஸ்மெல் நம்ம ரூம்குள்ள வருதே என்று அறையை சுற்றி பார்த்து விட்டு கட்டிலை விட்டு காலை கீழே இறக்க ஏதோ காலுக்கு தட்டுப்பட்டது. அது வேறு யாரும் இல்லை, சந்திராவின் கால்தான். ஓ சாரி என்று எழுந்த அக்னி சந்திரா ஆழ்ந்த நிம்மதியான உறக்கத்தில் இருக்க டிஸ்டர்ப் பண்ணாமல் தன் ஃப்ளோரில் உள்ள ஜிம்மிற்கு சென்றான். சிறிது நேரத்தில் சந்திரா கண் விழிக்க, ஐயோ நல்லா விடிஞ்சிருச்சே, எப்படி இப்படி தூங்குன? யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ, முத குளிச்சுட்டு வந்துருவோம் என்று பாத்ரூமை நோக்கி சென்றாள். குளித்து முடித்து பாவாடையை மார்பு வரை ஏற்றி கட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். எந்த உடையை போடுவது என்று தெரியவில்லை. அனைத்தும் விலை உயர்ந்த துணிகளாக இருக்க குழம்பிக் கொண்டு நின்றிருந்தாள். புது உடை என்றாலே வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 முறையோ மட்டுமே சந்திராவுக்கு கிடைக்கும். அதுவும் விலை உயர்ந்த துணிகள் அல்ல, சீப்பான துணிகளை மட்டுமே அவளின் சித்தி வாங்கி கொடுப்பார். அந்த துணியையும் அடிக்கடி போட்டுவிட்டால் கிழிந்துவிடும் அல்லது பழசாகிவிடும் என்று பத்திரமாக வைத்து முக்கியமான நாளன்று மட்டுமே அணிந்து கொள்வாள். அப்படிப்பட்டவளுக்கு இங்கு விதவிதமாக ரகரகமாக அக்னி ஒரு ஜவுளி கடையே குவித்து வைத்திருப்பதை பார்க்க சந்திராவுக்கு எந்த ஆடையை அணிவது என்றே தெரியவில்லை. குழம்பிக் கொண்டும் யோசித்துக் கொண்டும் நின்றிருந்தாள். அந்த நேரம் தன் உடற்பயிற்சி முடித்துக்கொண்டு வேர்வையோடு அறைக்குள் நுழைந்தான் அக்னி. அங்கே நின்றிருந்த சந்திராவை பார்த்து உறைந்து நின்றான். அக்னியின் கண்களுக்கு இன்று சந்திரா புதுவிதமாக தெரிந்தாள். நிலவின் பிரகாசத்தை தோற்கடித்து விடும் அவளின் முகப்பொழிவு, அவளின் மூக்கில் ஒரு சிறு வெண்கற்கள் பதித்த மூக்குத்தி, அவளின் காந்த விழிகளில் ஏதோ ஒரு ஈர்ப்பு அக்னியை இழுக்க அவளின் உதடுகள் பன்னீர் ரோஜாவை போல சிவந்து காணப்பட
அக்னியின் கண்கள் அவளின் கழுத்திற்கு போகும்போதே தன்னையே திட்டிக் கொண்டான் அக்னி. டேய், என்னடா பண்ற, சின்ன பொண்ணுடா என்று ஒரு மனம் சொல்ல, இன்னொரு மனமோ, சின்ன பொண்ணா, உன் கூட குடும்பம் நடத்துற அளவுக்கு பெரிய பொண்ணுதான். அதுவும் நீ யாரையோ பாக்கல, நீ தாலி கட்டின ஓம் பொண்டாட்டியதான் நீ பாக்குற என்று மற்றொரு மனம் கூற, இரு மனதையும் துரத்திவிட்டு சந்திராவை பார்க்க, சந்திராவை பார்க்காதடா என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டாலும் சந்திராவை பார்க்க தவிர்த்தும் அவளை பார் என்று அவனின் கண்கள் தூண்டியது. சந்திராவோ தன் இரு கைகளையும் தன் மார்புக்கு குறுக்கே எக்ஸ் குறியிட்டாள். எவ்வளவு முயன்றாலும் சந்திராவை இந்நிலையில் பார்த்ததாலோ அல்லது தன் மனைவி என்ற உரிமையாலோ சந்திராவை பார்த்து அவளின் பக்கம் நெருங்கினான். சந்திரா நடுக்கத்தில் நிலை கண்ணாடியின் பக்கம் திரும்பி நின்றாள். சந்திராவின் பின்புறம் வந்த அக்னி சந்திராவை மீண்டும் அந்த ஆளுயர கண்ணாடியில் பார்த்தான். அவளின் காதருகே சென்று, என்னாச்சு என்றான். சந்திரா திடுக்கிட்டு தன் எதிரே உள்ள கண்ணாடியில் அக்னியை பார்த்தாள். சந்திராவும் அக்னியை இமை வெட்டாமல் பார்த்தாள். அவனின் உயரம், உடல், நிறம், அவனின் ஆண்மையின் மனம் மற்றும் அவனின் நெருக்கம் என்று அவளுக்குள் ஒரு புதுவித வேதியியல் மாற்றமும் நடந்தது. அது அவளுக்கே ஒரு ஆச்சரியம்தான். இதுவரை அவள் வாழ்வில் யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. நேற்று மிக கண்ணியமாக தன்னிடம் நடந்து கொண்டதனாலோ அல்லது அவளுக்கும் தன் கணவன்தானே என்று மனதார நினைக்க ஆரம்பித்ததாலோ அவளுக்கே தெரியவில்லை. அப்பொழுது மார்பில் கட்டியிருந்த பாவாடை அவிழ போக அதை பார்த்த அக்னி அவளை சற்றென்று தன் முன்பக்கம் திருப்பி அணைத்து கொண்டான். என்ன நடந்தது என்று அவளுக்கு தெரியவில்லை. சற்றென்று அவள் காதருகே சென்று அவளின் காதுரச அசையாம நல்லு என்று கூறி அவளின் பாவாடையை இறுக கட்டிவிட்டான். ஆனால் பெண் அவளோ தனக்குள் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அக்னியின் நெஞ்சில் மோதியபடி நின்றிருந்தாள். முதலில் கனவுலகில் இருந்து விழித்த சந்திரா அக்னியின் பிடியில் இருந்து விடுபட நெளிந்தாள். அதை உணர்ந்த அக்னி அவளை தன்னிடம் இருந்து சற்று விலக்கி நிற்க வைத்தான். என்னாச்சு, ஏன் ட்ரெஸ் போடாம எதையும் யோசிச்சுட்டு இருக்க என்றான். அது எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல. இங்கதான் இவ்வளவு ட்ரெஸ் இருக்கே, எதையாவது எடுத்து போட வேண்டியதுதானே. எல்லாமே புதுசா இருக்கு, அதனால என்ன? இங்க பாரு, நீ இப்போ அக்னியோட பொண்டாட்டி, டெய்லி நீ விதவிதமா ட்ரெஸ் போடணும் என்று சொல்லிக்கொண்டே ஒரு மஞ்சள் வண்ண புடவையை உள்ளாடையுடன் எடுத்து கொடுத்தான். கிராமத்தில் வாழ்ந்தவளுக்கு உள்ளாடை பற்றி எல்லாம் பொது அறிவு இல்லை. அதை வாங்கி தர ஆளும் இல்லை. அக்னியின் முன்பே அந்த உள்ளாடையை எடுத்து முன்னும் பின்னும் பார்த்து கொண்டிருந்தாள். இவள் என்ன செய்கிறாள் என்று தலையை திருப்பி கொண்டான் அக்னி. என்னாச்சு, போய் ட்ரெஸ் போடு என்றான். என்னங்க என்று அக்னியை கூப்பிட்டாள். என்னவென்று தன் புருவத்தை ஏற்றி இறக்கினான் அக்னி. இது எப்படி போடுறதுன்னு தெரியல என்றாள் சந்திரா. அக்னிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏன் இதுவரைக்கும் போட்டதில்லையா என்றான். இல்ல என்று சந்திரா கூற தன் மொபைலில் இன்னஸ் எப்படி போடுவது என்று வீடியோவை சந்திரா முன் காட்டினாள். அந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ட்ரெஸ்ஸுக்கு மேலேயே போட்டு காட்ட, ஐய இப்படி வெளியே போட்டு சுத்துறதுக்கு அதுக்கு நான் போடாமலே இருக்கலாம் என்றாள் சந்திரா. ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டவன், சந்திரா அது ட்ரெஸ்ஸுக்கு உள்ள போடணும் என்றான் அக்னி. போட்டே ஆகணுமா என்றாள் சந்திரா. ஐயோ இவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? இது வரைக்கும் போடலன்றதை விடு, இனிமே நீ போட்டுதான் ஆகணும், பழகிக்கோ என்று ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு அனுப்பினான். சற்று நேரத்தில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து சத்தம் கேட்டது. என்னங்க என்றாள் சந்திரா. சந்திராவின் மேலே ஒரு டவல் மூடி இருக்க, என்ன என்று அக்னி கேட்க, அது வந்து கொக்கி 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 மாட்ட முடியல என்றாள் சந்திரா. அக்னி, கொஞ்சம் இரு, வெளியே வர சொல்றேன் என்று தன் மொபைலில் இருந்து விழிக்கு கூப்பிட்டான். சொல்லுங்க அண்ணா என்றாள் விழி. விழி, கொஞ்சம் வீட்டுக்கு வரையா என்றான். ஐயோ அண்ணா, நான் காலேஜ் கிளம்பிட்டேனே என்றாள் விழி. ஓ அப்படியா, சரி, பத்திரமா போயிட்டு வா என்று மொபைலை அணைத்தான். இப்ப என்ன பண்றது? டேய் அக்னி, உனக்கு வந்த சோதனையாடா இது. அவன் மனசாட்சி
டே அக்னி, சந்திரா ஓம் பொண்டாட்டி தான், போய் நீயே போட்டு விடு என்று உள்மனம் சொல்ல அக்னியே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் நுழைந்தான். அக்னியை பார்த்த சந்திரா ஒருவித தயக்கத்துடன் நின்றிருக்க, விழி காலேஜ் கிளம்பிட்டா, நானே போட்டு விடுறேன் என்றான் அக்னி. என்ன நினைத்தாலோ சற்றென்று பின் திரும்பி நின்றாள் போட்டுவிடும்படி. சிறு புன்னகையுடன் அக்னியே அந்த உள்ளாடையின் ஹூக்கினை போட்டு விட்டான். அக்னி வேலை முடிந்தவுடன் ட்ரெஸ்ஸிங் ரூமை விட்டு வெளியே செல்ல போக சந்திரா அக்னியின் கையை பிடித்தாள். நடப்பது கனவா அல்லது நிஜமா என்று தெரியாமல் நின்றிருந்தான் அக்னி. அப்பொழுது சந்திரா, எனக்கு சேலை கட்ட தெரியாது என்றாள். அக்னி சந்திராவை பார்த்து, கிராமத்துல வளர்ந்த பொண்ணுக்கு சேலை கட்ட தெரியாதா? ஆச்சரியமா இருக்கே, நீ சுடிதார் போட்டுக்கோ என்றான். இல்ல, நீங்க முதலா இந்த சேலையத்தான் கடையில வாங்குனீங்க, இப்பவும் இந்த சேலையதான் பீரோல இருந்து எடுத்து தந்தீங்க, அதனால நான் இந்த சேலையவே கட்டிக்கவா என்றாள் சந்திரா. உனக்குதான் சேலை கட்ட தெரியாதே, அப்புறம் எப்படி என்று அக்னி சந்திராவை பார்க்க, ஆமா அதான் வெளியே இருக்காங்களே. நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே, வெளியே காலேஜ் போயிட்டா. அப்படியா என்று சந்திரா முகம் வாட, சேலைனா அவ்வளவு பிடிக்குமா? ஆமா, ஆனா இது வரைக்கும் 3-4 தடவை தான் சேலை கட்டியிருக்கேன். அதுவும் பக்கத்து வீட்டு அக்கா தான் கட்டி விடுவாங்க. வீட்டுல எப்பவும் பாவாடை சட்டை தான் போட்டிருப்பேன். அதான் எனக்கு சேலை கட்ட தெரியல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா என்றான் அக்னி. என்னவென்று சந்திரா பார்க்க, நானே உனக்கு சேலை கட்டி விடவா? என்ன, நீங்களா? உங்களுக்கு சேலை கட்ட தெரியுமா என்று சந்திரா கேட்க, சிறு தலையசைப்புடன் சேலையை எடுத்து கட்ட ஆரம்பித்தான். சந்திரா அக்னியவே பார்த்து கொண்டிருக்க, அக்னியின் கண்கள் சந்திராவை தப்பாக ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை. சந்திராவின் கீழே அமர்ந்து கொசுவ மடிப்பினை எடுத்து விட்டு கொண்டிருந்தான். அவளின் பார்வை வீச்சை உணர்ந்தவன் நிமிர்ந்து என்ன என்று ஒற்றை புருவத்தை ஏற்றி இறக்கினான். இதுவரை எந்த ஆண்மகனிடமும் மயங்காத பெண்ணவளோ அக்னியின் ஒற்றை புருவ அசைவிற்கே மயங்கிவிட்டாள். தன் மனைவி தன்னை ரசிப்பதில் அவனுக்கு அவ்வளவு கர்வம். மேலே எழுது முந்தானை மடிப்பை எடுத்துக்கொண்டே, ஏன் என்ன அப்படி பாக்குற? உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? கேளு. இல்ல, நீங்க சேலை கட்டி விடுறத பார்த்தா ரொம்ப அனுபவம் இருக்கோ என்றாள். சற்றென்று மடிப்பை கீழே போட்டு முறைப்பதை போல் அக்னி பார்க்க, மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தோணுச்சு அதான் கேட்டேன் என்று சந்திரா பயந்து கொண்டே கேட்க, முறைத்து கொண்டிருந்த அவனின் விழிகள் சிரிக்க ஆரம்பித்தது. ஆமா, நான் டெய்லி நிறைய பேருக்கு சேலை கட்டி விடுவேன். அது மட்டும் இல்ல, யாராவது சேலைய சரியா கட்டாம இருந்தாலும் அவங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி விடுவேன் என்றான் அக்னி. சந்திராவிற்கு சற்றென்று மனது வலித்தது. அது ஒரு விதமான பொசசிவ் என்று கூட சொல்லலாம். அதெப்படி தன் கணவன் இப்படியெல்லாம் அடுத்தவருக்கு சேலை கட்டுவதை தன்னிடமே சொல்லலாம்? நான் தானே இவருக்கு பொண்டாட்டி என்று உள்ளே உள்ள மனசாட்சி கேட்க, உள்ளே உள்ள மனசாட்சி, அப்படியா, அவருக்கு நீ பொண்டாட்டி, ஆனா உனக்கு அவரு எத்தனாவது புருஷன்? அவர்கிட்ட நீ இப்படி எல்லாம் உரிமை எடுத்துக்கிறது தப்பு. நீ என்ன உத்தமியா? ஏற்கனவே 3 ஆம்பளைங்களோட வாழ்ந்திருக்கிறவ. எப்படியோ உன்ன அவங்க கிட்ட எல்லாம் இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காருன்னா அதுக்கு ஏத்த நன்றி விசுவாசத்தை மட்டும் காட்டு. அதை விட்டுட்டு புருஷன் பொண்டாட்டின்ற உரிமையெல்லாம் உனக்கு தேவையே இல்ல. அது மட்டும் இல்ல, அதுக்கு நீ தகுதியும் கிடையாது என்று உள்மனசாட்சி தப்பு தப்பாக எடுத்துரைக்க, ஆமால, இருந்தாலும் எனக்கு வலிக்குதே. என்ன இருந்தாலும் அது சொல்றது தானே உண்மை என்று சற்றென்று அக்னியிடமிருந்து விலகினாள். அக்னி எடுத்துக்கொண்டிருந்த முந்தானை மடிப்பை கீழே விட்டான். என்னாச்சு என்று அக்னி சந்திராவை பார்க்க, வேண்டாம், நான் உங்களுக்கு சரியானவ இல்ல, உங்களுக்கு பொருத்தமானவ நான் இல்ல, நான் சுத்தமானவன் இல்ல, என் ராசாவுக்கு எத்து ராணி நான் இல்ல, நாளுக்கு சாக்கடை அருவறுப்பு, என் உடம்பு முழுக்க அருவறுப்பு மட்டும்தான் இருக்கு, அசிங்கமும் தான். சுத்தமான என் ராமனுக்கு
சுத்தமான சீதா இல்ல, என்ன விட்டுருங்க. திடீரென்று கத்தினாள். அவளை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. வேண்டாங்க, நான் உங்களுக்கு வேண்டாம் என்று அந்த ஒற்றை வரியவே மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு அரை மயக்கத்திற்கு சென்றாள். இதுவரை இயல்பாகத்தானே இருந்தாள். இப்பொழுது என்ன ஆயிற்று? ஏன் திடீரென இவளுக்கு மயக்கம் வருகிறது? அவளை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்து திரும்பும் வேளையில் சட்டென்று அக்னியின் கையை பிடித்து, நான் உங்களுக்கு வேண்டாம் மாமா, நான் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லும் போதே அவளின் இதழை அடைத்திருந்தான் தன் இதழால்.